டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சூழலில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ச்சியான முழக்கங்களையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த சூழலில் பிரதமர் மோடியின் இல்லத்திற்கு அருகே நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். 3 மணி நேரமாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் ராகுல் காந்தி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியோடு காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தியும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்த நிலையில் அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, என்ன நடந்தது? அங்கு என்ன சூழல்? இங்கு மிகவும் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. பிரதமர் அலுவலகத்துக்கு பிரதமர் இல்லத்துக்கு வெளியே இது போன்ற காட்சிகளை எப்போதுமே பார்த்திருக்க முடியாது. அத்தகைய சூழல் நிலவுகிறது. நீங்களே பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் ராமராஜன் நமக்கு காட்டியிருக்கிறார். எவ்வளவு காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் மற்றும் ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் படையைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இங்கே பிரதமர் இல்லத்துக்கு வெளியே தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். பேருந்துகளில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களை ஏற்றி இங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் தலைவர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இங்கே தர்ணா போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தர்ணா போராட்டம் நடைபெறும் அதே நேரத்திலே தற்போது அங்கு அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வந்திருந்தார். ஜிதேந்திர சிங் பேச்சுவார்த்தையிலே எந்தவிதமான வெற்றியும் கிட்டவில்லை. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. அதைத் தொடர்ந்து டெல்லி காவல்துறையினர் தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்று. ராகுல் காந்தியுடன் இன்று கிட்டத்தட்ட 100 மக்களவை உறுப்பினர்கள் இந்த பகுதியிலே வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்களை பிரதமர் இல்லத்துக்கு வெளியே இருந்து அகற்றும் முயற்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி காவல்துறையினர் அணிவகுத்து நிற்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் படையைச் சேர்ந்தவர்களும் இருந்த போதிலும் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரை இங்கிருந்து அழைத்து செல்வது என்பது சுலபமல்ல. எங்கள் தலைவர்களை கைது செய்ய நாங்கள் விடமாட்டோம் என காங்கிரஸ் தொண்டர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். பேருந்துகளை இங்கிருந்து செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள். இப்போதுதான் ஒரு பேருந்து இங்கிருந்து செல்லும் போது அதற்கு முன்பாக சாலைகளிலே படுத்துக் கொண்டார்கள். சாலைகளிலே படுத்துக் கொண்டு பேருந்தை தடுத்து நிறுத்துவோம் என ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அதன் பிறகு மிகுந்த சிரமத்துக்கு இடையே காவல்துறையினர் மற்றும் ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் படையைச் சேர்ந்தவர்கள் சாலையில் படுத்திருந்த காங்கிரஸ் தொண்டர்களை அகற்றி பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருக்கின்றன. தற்போது கூட பார்க்கலாம், பேருந்தின் மேலே கூட காங்கிரஸ் கட்சியின் தொண்டர் ஒருவர் அமர்ந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு பரபரப்பான சூழல் தற்போது நிலவுகிறது. பிரதமர் அலுவலகத்துக்கு பிரதமர் இல்லத்துக்கு வெளியே எப்போதும் இவ்வளவு பெரிய தர்ணா போராட்டத்தை பார்த்திருக்க முடியாது. அத்தகைய தர்ணா போராட்டத்தை இன்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி நடத்தியிருக்கிறார். இந்த தர்ணா போராட்டம் நடக்கப் போகிறது என்கிற விஷயத்தையே மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த பேருந்தில் பார்க்கலாம், நாம் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் இருக்கிறார். சமாஜ்வாதி கட்சியின் தலைவரான அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவித்து இந்த பேருந்தில் அமர்ந்திருக்கிறார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதையும் பார்க்கலாம். அவர்களையும் இந்த பேருந்து அழைத்துக் கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு விட்டது. அந்த பேருந்தின் பின்னாலேயே காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து ஓடுவதை பார்க்கலாம். பேருந்துக்கு மேலே கூரையிலே கூட அமர்ந்திருக்கிறார்கள்.
அவர்களை எல்லாம் அங்கிருந்து இறங்கும்படி காவல்துறை சொன்னாலும் அதை யாரும் கேட்பதாக இல்லை. அந்த பேருந்து இப்போது இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறது. தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டிருக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் தற்போது எங்கே கொண்டு செல்லப்படுவார்கள், அவர்களை எங்கே விடுவார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போது நாம் பார்க்கிறோம், அந்த பேருந்துக்கு பின்னாலேயே ராகுல் காந்தியின் காவல் வாகனமும் செல்கிறது. ராகுல் காந்தியின் காவல் வாகனம் செல்கிறது என்றால் ராகுல் காந்தி இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார் என்பதே அதன் அர்த்தமாகும். ஆகவே அந்த காவல் வாகனம் அப்படி செல்லும் போது ராகுல் காந்தி அந்த காவல் வாகனத்திலே பின்னால் மாற்றப்பட்டு காவல்துறையினர் அவரை எங்கே அழைத்து செல்ல வேண்டுமோ அங்கே அழைத்து செல்வார்கள். அத்தகைய பரபரப்பான சூழல் நிலவுகிறது இங்கே. இந்த பேருந்துக்கு பின்னாலேயே காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பேருந்தாக இங்கிருந்து அழைத்து சென்று பின்னால் இருக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் தலைவர்கள் அனைவரும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே தற்போதைய காவல்துறை திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் பிரதமர் அலுவலகத்துக்கு பிரதமர் இல்லத்துக்கு வெளியே இத்தகைய பெரிய ஆர்ப்பாட்டம் எப்போதும் நடந்ததே இல்லை. அத்தகைய ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் அதை கட்டுப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காவல்துறையை சேர்ந்தவர்கள் மிகுந்த சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையை சேர்ந்தவர்கள் இங்கே நாலா பக்கமும் நிற்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பக்கமும் சரி, அந்த பக்கமும் சரி, எல்லா பக்கமும் சரி, சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. மூடப்பட்ட சாலைகளில் வழியாகத்தான் இந்த பேருந்துகளை காவல்துறையினர் அழைத்து வந்தார்கள். அந்த பேருந்துகள் இங்கிருந்து அழைத்து செல்லப்படுகின்றன. ராகுல் காந்தியின் காவல் வாகனம் உள்ளிட்டோர் அவருடைய பாதுகாவலர்கள் இந்த வண்டியிலே வாகனங்களிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் அவர்களை வெகு தூரம் வரை விட்டுவிட்டு இப்போது திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து பிற பேருந்துகளை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள். இப்போது அடுத்ததாக இன்னொரு பேருந்து இந்த பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கலாம், இந்த பேருந்துக்குள்ளே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மிகவும் வேகமாக இந்த பேருந்து எடுத்துச் செல்லப்படுகிறது. அதன் பின்னாலேயே இந்த காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள், காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பரபரப்பான இந்த காட்சிகளைத்தான் நான் பார்க்கிறோம். முன் எப்போதும் இல்லாத வகையிலே பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்துக்கு வெளியே தர்ணா போராட்டம் நடைபெறுகிறது. இப்படி ஒரு தர்ணா போராட்டம் நடைபெற்றதாக காங்கிரஸ் கட்சி தலைவர்களோ அல்லது பாஜக தலைவர்களோ கணபதி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோடு அகிலேஷ் யாதவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தில் கேரள முதல்வர் வி.டி. சதீசன், ஹிமாச்சல் முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு, அதே போல கர்நாடகா முதல்வரும் பங்கேற்றிருந்தார் என்பதான தகவல்கள் எல்லாம் பார்த்திருந்தோம். அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? எங்கே அழைத்து செல்லப்படுகிறார்கள்? வேடோலி, ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தகவல். எப்படி காங்கிரஸ் கட்சி பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டது, எப்படி ராகுல் காந்தி மற்றும் 100 எம்பிக்கள் இங்கே உளவுத்துறையினரின் கண்ணிலே மண்டை தூவிவிட்டு, காவல்துறையினரின் கண்ணிலே மண்டை தூவிவிட்டு இங்கே எப்படி வந்தார்கள் என்பது மிகப்பெரிய ரகசியம். அந்த ரகசியம் என்னவென்றால், இன்று நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட பிறகு மல்லிகார்ஜுன் கர்கே, காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம், அதற்காக வாருங்கள் என காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டார்கள். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக வந்து சேர்ந்தவுடன் மல்லிகார்ஜுன் கர்கேயின் பிறந்த நாள் என்று சொல்லப்பட்ட நிலையிலே, தேசிய தலைவரின் பிறந்த நாள் என்ற காரணத்தை சொல்லி அழைக்கப்பட்ட நிலையிலே அவர்களை எங்களுடைய வாகனம் எங்கே செல்கிறதோ அதை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அதாவது கூட உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட நாம் எங்கே செல்கிறோம் என்பது தெரியாது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாக இருந்தது எங்கே செல்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பது. தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கேயின் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று அழைத்து வரப்பட்டவர்கள் நேராக எனக்கு பின்னால் இருக்கும் பிரதமர் இல்லத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அங்கே பிரதமர் இல்லத்தின் 2வது நுழைவாயில் இது. ஒரு புறம் உள்ள நுழைவாயிலில் பாதுகாப்பு எப்போதும் அதிகமாக இருக்கும். அந்த பக்கத்தை விட்டுவிட்டு இன்னொரு புறத்திலே இருக்கும் நுழைவாயிலுக்கு வந்து அங்கே தர்ணா போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். பிரதமர் இல்லத்துக்குள் அவர்கள் நுழைவதை காவல்துறையினர் தடுத்து விட்டார்கள். ஆகவே நுழைவாயிலேயே அமர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம், தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ஆகவே மிக மிக ரகசியமாக காதும் வைத்தார் போல, உளவுத்துறைக்கு தெரியாமல், காவல்துறைக்கு தெரியாமல், கூட இருந்தவர்களுக்கு கூட தெரியாமல் ராகுல் காந்தி இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு இந்த பகுதியிலே பரபரப்பு ஏற்பட்டது, சாலைகள் மூடப்பட்டன,
நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட உள்ளே வர அனுமதி கிடைக்கவில்லை. அவர்கள் கூட இங்கே பேரிகேடுகளை தாண்டி, அதாவது தடுப்புகளை தாண்டி வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது என பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு தெரிவித்தார்கள். அதை தவிர நடந்தே வர வேண்டிய சூழல்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பரபரப்பான சூழலில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. இதற்கு முன்பு இது போல பிரதமர் இல்லம் முற்றுகையிடப்படவில்லை. இனியும் அதுபோல முற்றுகையிட முடியுமா என்பது சந்தேகமே. அத்தகைய ஒரு மிகப்பெரிய ரகசியமான ஒரு ஆபரேஷனை இன்று ராகுல் காந்தி நடத்தி காட்டியிருக்கிறார். வேதவல்லி.